ரஷ்யாவோட AU-50 இந்த விமானம் ஒரு லாங் ரேஞ்ச் ரேடார் டிடெக்ஷன், அதாங்க ஏவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இது ஒரு விமானம் தான், அதிநவீனமான விமானம். இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. இது விபத்துக்குள்ளான பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட ராஸ்டவான் டவுனுக்கும் கீழே இந்த கரிஷ்னோடார் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் பகுதி, இந்த ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த கரிஷ்னோடாரோட சிட்டிக்கு பக்கத்துல தான் இது போல விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல அந்த விமானம் 2 பீஸா உடஞ்சு விழுந்து வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு மிசைல் தாக்குதலா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்லி ஃபயராகவும் இருக்கலாம், இல்ல உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் அதை அடிச்சு முறிச்சு விட்டோம், அது வந்து விழுந்துருச்சு வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து இது வெற்றிங்கிறாங்க. ஒரு வேலை யூஸ் பண்ணிருக்கலாம், இந்த நெப்டியூன் மிசைல்ஸ்லாம் 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறது போல சொல்றாங்க இல்லையா, ஒரு வேலை பயன்படுத்தி இருக்கலாம். அப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள மிலிட்டரி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற போல கேள்விலாம் வருது. அதாவது ரஷ்யாவோட நிலப்பகுதிக்குள்ள இது போல ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன். ரஷ்யா எடுப்பாங்களா, பெரிய ஸ்டெப் ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஆனா இன்னொரு கிளைமும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. ரஷ்யாவோட Su-34 ஃபைட்டர் பாம்பர் விமானம் அதையும் நாங்க தாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளியே வரல. ஆக உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்குற ஏதோ முதல் தடவை கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவோட ஒரு பகுதிக்குள்ள விழுந்துக்கிற ஒரு விமானம் தாக்கப்பட்டது நாங்க தான் அப்படிங்கிறது போல கிளைம் எடுத்துக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, ஓகே, அடுத்த ஒரு ஃபைட்டிங் தாக்குதலாக சொல்லிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க நாளைக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். வீடியோ பதிவு லோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது AU-50 தான் விழுந்து வெடிச்சிருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி ஸ்வீடன், இந்த ஸ்வீடன் நாட்டோட சேருமா மாட்டாதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. ஹங்கேரி மிகப்பெரிய பிளாக் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, இதுக்கு மேல ஐயோ ஸ்வீடன் இப்பவே சேர்த்திக்கங்க அப்படிங்கிறது போல அவங்க அடம்பிடிச்சு சேர்த்து விட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஸ்வீடனும் ஹங்கேரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கிறாங்க. ஸ்வீடனோட கிரிப்பின் ஃபைட்டர் ஜெட்டை ஹங்கேரிக்கு தருவாங்க, 4 பீஸ் தருவாங்க, நல்லா தரமா தருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்புறம் என்ன, குச்சி மிட்டாய் கிடைச்சாச்சு, ஹங்கேரி ஜாலி தானே, ஓகே வந்து சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறத கிரீன் சிக்னல் காட்டப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிறாங்க. அடுத்த மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த துருக்கியோட கான் விமானம் இருக்கு இல்லையா, அது மேடன் ஃபிளைட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதை பத்தி சிலர்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட லேண்டிங் கீர் வந்து ரிட்ராக்டே ஆகல, அதனால இதெல்லாம் ஃபிளைட்டே இல்லைங்க, கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி வந்து மூன்ல வந்து லேண்டிங் பண்ணோம், அந்த டைப்ல என்னென்ன வயிற்று வாயெல்லாம் இருந்துச்சு, அதே போலதான் துருக்கி வந்து எப்படிங்க 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற எரிச்சல் இருக்கிறவங்க இது போல பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுடப்பட்டு வருது. ஏன்னா மெயினான விஷயம் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன, லேண்டிங்கு ரிட்ராக்ட் ஆகல. எங்க அது ஆனா என்ன ஆகாட்டின்னா பறக்குதா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். அப்படி பாத்தீங்கன்னா B-21 ரைடர் இருக்கு இல்லையா, சமீபத்துல டேக் ஆஃப் ஆச்சு இல்லையா, அதோட வீடியோ சைட்ல போறேன், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதோட லேண்டிங் கீரும் ரிட்ராக்டே ஆயிருக்காது. காரணம் என்னன்னா முறையா ஒரு விமானம் பறக்கும் போது அதோட லேண்டிங் கீர் ரிட்ராக்டே ஆகாது, அதோட சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான். ஏன்னா திடீர்னு பறக்கும் போது ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அது இப்பெல்லாம் ஃப்ளை பை ஒயரா வந்துருச்சு, அதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம், ஃப்ரேம்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். அதனால எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும், அந்த பைலட்டுக்கு ஏதுவா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆகாம அப்படியே இருக்கும். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, லேண்டிங் கியர் கூட ரிட்ராக்ட் பண்ணாம பறக்க வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல. பட் துருக்கியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எல்லாரும் தெளிவா ஒரு பாயிண்ட் தான் போட்டிருக்காங்க. நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணாலே தெரியும், மேடன் ஃபிளைட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதாவது பறக்க ஆரம்பிச்சிச்சு, முதல் முறையா பறக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. இது ஃபிளைட் டெஸ்ட்னு அவங்க சொல்லவே இல்லை, ஃபிளைட் டெஸ்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, யாருமே அப்படி சொல்லவே இல்லை. அதாவது இந்த மேற்குலகமே வந்து பாத்தீங்கன்னா என்னத்தையாச்சும் ஒன்று கிளப்பி விட்டு அந்த எரிச்சல், ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது சாதிச்சிட்டாங்கனாலே அப்படியே புகைஞ்சிட்டு வரும் இல்லையா, அந்த புகைச்சல் தான் தெரியுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி இது சர்ச்சைக்குள்ளாகிறது அப்படிலாம் இல்லை. லேண்டிங்கு ரிட்ராக்ட் ஆகுது ஆகுறங்களா மேட்ரு இல்லை. அதுக்கு காரணம் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக இது இப்படித்தான் இருக்கும். B-21 ரைடரும் அதோட லேண்டிங் கீட் ரிட்ராக்ட் ஆகாம தான் பறந்து காமிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான் விமானம் 8000 அடி உயரத்துல பறந்திருக்கு, அதுவும் 13 நிமிஷம் பறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆக முறையா பறந்துருச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் துருக்கி தரப்புல இருக்கக்கூடிய ஒரு ஜோஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா துருக்கி தரப்புக்கு. இதுக்கு மேல இதை சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய வச்சு அவங்க 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வந்து சீக்கிரமா செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க இல்லையா. அவங்க நாட்டோட பாதுகாப்புக்காக அவங்க செய்யறாங்க. அதே போலதான் நம்மளும் நம்மளோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ல செஞ்சுட்டு இருக்கோம்.
நம்ம செய்யும் போதும் பாருங்க என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. நம்மளோட எடுத்து டெலிவரி காட்டும்போது முதல் தடவை எடுத்து பறக்க வைக்கும்போது அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் எரிஞ்சு கக்கு கக்குன்னு கட்டுவாங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது மேற்குலக நாடுகள்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஒடசா பகுதியில திரும்பவும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. வெடி விபத்தெல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது பழி வாங்கும் நடவடிக்கையா என்னன்றது தெரியல. ஏன்னா அங்க அதிகமான வீரர்கள் இறந்தாங்க இல்லையா, ரஷ்யாவோட வீரர்கள். திரும்பவும் நடந்திருக்கு அதே போல ஒரு இன்சிடென்ட். ஸோ இது போல ஒரு பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறாங்க. உக்ரைனோட பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது போல சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால இஸ்ரேல் இந்த ரஃபாவா இருக்கட்டும் இது போல பல பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் 29,500 பேர்த்துக்கு மேல இறந்துட்டாங்க. 69,500 பேர்த்துக்கு மேல சிவிலியன்ஸ் மட்டும் காயமடைஞ்சிட்டாங்க. அந்த இறந்ததும் சிவிலியன்ஸ் தான். இது போல இழப்புகள் காசா தரப்புல நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இதுக்கு உதவி பண்ணும், இந்த காசாக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் யமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கடல்ல யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க வர்த்தக கப்பல்கள் எல்லாத்து மேலேயும். இப்போ வரைக்கும் இந்த யமன் ஹவுதிஸ் மொத்தமா 48 கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாம இந்த அண்டர் வாட்டர் சீ ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இதுக்கு மேல தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அதே போல இந்த யூகே யூஎஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பக்கத்துல வர்த்தகம் நடந்துட்டே இருக்கணுன்றதுக்காக அவங்களும் இந்த யமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் அதாவது ஜனவரி 15க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு தாக்குதல்னா மொத்தம் 278 இடங்கள்ல தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து கணக்குகள்லாம் வருது. ஆக இரு தரப்புலயும் மாறி மாறி சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இது ஹவுதிஸை ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது. அவங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணுவாங்க. செங்கடல் நடக்கக்கூடிய வர்த்தகம் பெருமளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு அதிக அளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால நம்ம மாற்று வழியை தேடிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈரான், அசர்பைஜான், ஜார்ஜியா அந்த வழியா போனோம்னா அப்படியே ஈரோப்புக்கு போயிடலாம். இல்லைன்னா இந்த அமெரிக்கா பேக்கட் இருக்கு இல்லையா, இந்த சவுதி அரேபியா, யுஏஇ, ஜார்டன், இஸ்ரேல் அந்த இடத்துல தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் காசா பிரச்சனை. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு இந்த வழியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசனை இருக்கதான் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நம்மளோட வர்த்தகம் பாதிப்படையுது அப்படின்னா நம்மளோட எக்கனாமி பிரச்சனையாகும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இந்த பிரச்சனை பெருமளவுல பரவிடக்கூடாது. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருமளவுல மாறிடுச்சு அப்படின்னா இங்கேயும் பெருமளவுல மாறிடும். அந்த இடத்துல மேற்குலக நாடுகள்லாம் பிஸியா இருக்கிறாங்க ரஷ்யா கூட அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஈரான், ஹிஸ்புல்லா இவங்களாம் சும்மா இருப்பாங்களா, லெபனான் எல்லாம் இஸ்ரேல்ல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஆப்பிரிக்கால ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதே சமயத்துல பேலன்ஸுக்கு இந்த சவுத் ஏஷியால ஈஸியா இருக்குமானா இல்ல. அந்த பக்கம் சைனா, தைவான் ரெடியா இருக்கிறாங்க, நார்த் கொரியா, சவுத் கொரியா ரெடியா இருக்கிறாங்க இல்லையா. அதனால பயங்கரமான பிரச்சனைகள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட இறுதியில இருக்கு. அந்த பிரச்சனை முடியுமா இல்ல இந்த பிரச்சனை தொடங்கிறதுனால அதாவது கண்டினியூஸா போறதுனால பல பிரச்சனைகள் தொடங்கிறதுக்கு இது வந்து ஒரு மூல காரணமா அமைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால கூடிய சீக்கிரம் இந்த ரஷ்யாவும் மேற்குலக நாடுகளும் உட்காந்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.